கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த அருமையான தருணத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு நாம் வாஞ்சையும் தாகமும் ஆர்வம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரும் என்று சொல்லப்பட்டது இந்த கொரோனா நாட்களிலே நிறைவேற்றப்பட்டது. வசனம் கர்த்தருடைய வார்த்தைகள் பைபிளில் சொல்லப்பட்டதான வசனங்கள் அவர் வார்த்தையாக இருக்கிறது. அவர் இயேசுவே சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறார். அதனால் வசனம் கேட்கப்படாத பஞ்சகாலம் சீக்கிரத்திலே வரப்போகிறது. இன்றைக்கு சத்தியத்தை வசனத்தை கேட்கக்கூடிய வாஞ்சையை தாகத்தை ஜனங்கள் மத்தியில் அவங்களுடைய இருதயத்தில் ஆழமான ஒரு வாஞ்சையை தர வேண்டும். விருப்பம் இருக்கணும், வெறுப்பு இருக்கக்கூடாது. விருப்பத்தோடு நாம் தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாய் வாஞ்சையோட தாகத்தோட உண்மையோட அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வோமாக. உண்மையாக நாம் தேவனை ஆராதிக்கக்கூடிய காலங்களிலே நாம் வந்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தியான பகுதியாக வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் பாத்திரன் அல்ல என்று அவர் சொல்கிறார். வாசிப்போம். யாக்கோப்பு நான் பாத்திரன் அல்ல, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஆதியாகமம் 32:10 நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. அப்போ யாக்கோப்பனுடைய வரலாறு அவனுடைய பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். யாக்கோப்பை பற்றி சொல்கிறாங்க, எத்தனை ஏமாற்றக்காரன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவனோடு தேவன் இருக்கிறான். அவன் சகோதரனை ஈசாவை வஞ்சித்து தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் தகப்பனிடத்திலிருந்து. இருப்பினும் தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தது. அவன் நான் தகுதி அல்ல என்று சொல்கிறான். இந்த ஆசீர்வாதங்களுக்கு நான் தகுதியானவன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல என்று அவன் சொல்கிறான். நல்லா பாருங்க, அது மேலே 11-12 வருஷம் வாசிங்க. 11-12. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் ஒத்துக்கிறான். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். ஏன் பயந்திருக்கிறான்? அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அது மேல 10 வாசிய. அடியேனுக்கு தேவரி காண்பித்த எல்லா தயவுக்கும் அவர் ஆண்டவரே உங்களுடைய தயவு தான். இப்போ என் வண்டி ஓடுறது, என் வாழ்க்கை இருக்கிறது. நான் செய்த தவறு செய்தாலும் நீங்க தயவா என்னை மன்னித்து. தயவுனா என்ன? இரக்கம், தயவு. நீர் காண்பித்த தயவு. கொஞ்சம் தயவு காட்டுங்க ஐயா, கொஞ்சம் தயவு காட்டுங்களேன். உதவி செய்வது. அவன் செய்த தவறு உணர்றான். தவறுதான், என்னை கொன்று போட்டுருவான், என் பிள்ளைகளை கொண்டு போட்டுருவான். இருந்தாலும் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் தயவு காட்டணும். நீ காண்பித்த எல்லா தயவுக்கும். மறுபடியும் வாசிங்க 10ஆம் வசனம். அடியனுக்கு யாக்கோப்பாகிய அடியனுக்கு எனக்கு தேவரி காண்பித்த எல்லா தயவுக்கும். நீங்க காண்பித்த எல்லா தயவு தவறுதான், நான் செய்தது தவறுதான், ஒத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, அந்த ராஜ்யம் கிடைச்சிருச்சு, உயர்வு கிடைச்சிருச்சு, நான் பெரிய வசதியாயிட்டேன், பணக்காரன்ட்டு அவன் பெருமைக்கே இடம் கிடையாது. அவன் தன்னை தாழ்த்திக்கிற அனுபவம் இது. நாம் எவ்வளவுதான் உயர்த்தப்பட்டாலும், எவ்வளவு மேன்மையான இடங்களில் வந்தாலும், அந்தஸ்துகள் கிடைத்தாலும்,
நாம் தேவனுக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கலாம், மந்திரி ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம், எவ்வளவு பெரிய ஆளாகலாம். ஆனா தேவனுக்கு முன்பாக நாம் சாதாரண ஒரு மனிதர்கள் தான். தேவன் தான் பெரியவராக இருக்கு. உலகத்தில் இருக்கிற காட்டில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய தேவன். கீழே பூமியில மேல வானத்தில மேல வானத்தை கீழே பூமியை படைத்தவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. என் பாதத்தின் கீழே தான் பூமி, அதற்கு கீழே தான் நீங்க நம்மளாம் வாழ்ந்து நிற்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. உலகத்தில் இருக்கிறவர்கள் பெரிய தேவன், நான் சர்வ வல்லமுள்ளதான தேவன். தேவனுக்கு முன்பாக நாம் எவ்வளவாய் வசதிகள், பணக்காரர்கள், லட்சாதிபதிகள், கோட்டீஸ்வரர்கள், எவ்வளவு உயர்வுகள், அந்தஸ்துகள், ராஜாவும், அதிகாரம், ஆளுகை எது வந்தாலும் தேவனுக்கு முன்பாக நான் எம்மாத்திரம். நான் தகுதியே இல்லை. நான் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் நாம் சாதாரண ஒரு மனிதர்கள் தான். தாவீது சொல்கிறார், நான் ஒரு தொல்லு பூச்சி. சொல்றாரு, நான் ஒரு தொல்லு பூச்சி, செத்த நாய் என்றார். தாவீது அவ்வளோ பெரிய ராஜா, அவ்வளோ பெரிய ஒரு மனிதன். தன் பதவியில் அந்தஸ்தை பார்க்கல, பதவியை பார்க்கல, உயர்வை பார்க்கல. உலக சமுதாயத்தில் ஒரு ராஜாவாய் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆளுமை, பெருமையும் மேட்டிமையும் கர்வமும் இல்லை அவனுக்கு. சாதாரணமான ஒரு மனிதராக, நான் ஒரு செத்த நாய், நான் ஒரு தொல்லு பூச்சி, நான் சாதாரண ஒரு மனிதன் என்று தாவீது தன்னை தாழ்த்துகிறான். இதுதான் நம்ம அங்கே பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் மேன்மையான இடத்தில் வைப்பார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார், அதிகாரத்தை தருவார், ஆளுமையை தருவார், ஆளுகையை தருவார். சமுதாயத்தில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு அந்தஸ்தை உனக்கு தருவார். எல்லாம் உனக்கு காலுக்கு கீழே இருக்கும். உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். எல்லாமே நீ தந்தது. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பாட்டை பாடுங்க. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே. அப்போ என் வாழ்விலே உண்ணும் உணவும் நீ தந்தது, படிப்பு அந்தஸ்து நீங்க தந்தது, சொத்து சுகம் எல்லாம் நீங்க தந்தது, எல்லாமே நீங்க தந்தது என் வாழ்விலே. எனக்கு எல்லாம் நீங்க தந்தது. நானா சம்பாதிச்சுக்கல, என்னுடைய திறமையில சாமர்த்தியத்தில் வந்ததல்ல, என்னுடைய படிப்பு உயர்வில் வந்ததில்லை. சைலண்ட்டில் போடுங்க, சவுண்டை கம்மி பண்ணுங்க. எல்லாம் நான் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் நீங்க தந்தது என் வாழ்விலே. இப்போ அந்த வசனம் வாசிங்க, 10ஆம் வசனம். ஆதியாகமம் 32:10. அடியனுக்கு தேவரி காண்பித்த அடியனுக்கு. அப்பா, நான் அடியன், நான் சாதாரண மனிதன். யாக்கோப்பு அந்த தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் அவன் அழியாத ஒரு ஆசீர்வாதம், அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், தகப்பன் கொடுக்குற ஆசீர்வாதம் ஒரு முறை கொடுத்துட்டா அடுத்தது அதை மாற்றவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆனாலும் அவன் செய்றான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், இனிமேல் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்த ஆசீர்வாதத்தை யாரும் திருப்பி வாங்கவும் முடியாது, இன்னும் அந்த மேட்டிமை பெருமை இல்லை. அவன் என்ன செய்றான், நான் அடியேன், நான் ஒன்றுமில்லாதவன், அடியேன்னா. சாமி என்ன சொல்கிறான், ஆண்டவர் பேசும்போது ஏலியின் ஆசாரியன்கிட்ட அவன் தாயார் கொண்டு வந்து விடும்போது ஆண்டவர் பேசுகிறாரு, கூப்பிடுறாரு. அப்படின்னா சார், கர்த்தாவே சொல்லும். ஒரு பாட்டு கொடுத்துக்கு இருக்கு. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்போ உம் சித்தம் செய்யவே என்னை அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொண்டென்னையோ. அப்போ உம் சித்தம் செய்யவே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தாவே சொல்ல. ஏலி சொல்றா, பிள்ளையானோடு கர்த்தர் பேசுறார், கர்த்தர் கூப்பிடுறாரு. நீ இன்னொரு முறை அந்த சத்தம் கேட்டா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நான் அடியேன்,
நான் உனக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லை. நீங்க சொல்லுங்க, நான் உன் வேலைக்காரன், நான் சாதாரண மனிதன். அது என்னன்னா தன்னை தாழ்த்துகிறது, வெறுமையாக்குறது. உமக்கு முன்பாக நான் எவ்வளோ வசதியாக இருந்தாலும், எவ்வளோ சொத்து சுகம் கோடிக்கணக்கான, எவ்வளோ நகை சொத்து வைடூரியம், எவ்வளோ உயர்வுகள், நான் எவ்வளோ மேன்மையான மனிதனாய் இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்திலே இருந்தாலும் உமக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லாதவன். அல்லேலூயா. எனக்கு பெரிய உத்தியோகம் இருக்கலாம், நான் பெரிய வேலையில் இருக்கலாம், பெரிய ராஜாங்கம் இருக்கலாம், பெரிய ஆளுகை இருக்கலாம், ஆனால் சர்வ வல்லம் உள்ளதான தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. இன்றைக்கு எங்கள் கூட சாதாரண ஊழியக்காரர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கார். ஆண்டவருடைய பணியை செய்கிற வேலைக்காரராகிய நம்ம கூட கர்த்தருக்கு முன்பாக ஒன்றும் இல்லாதவங்க. இந்த உயர்வு இந்த அந்தஸ்து தந்தது தேவன் தான். நமக்கு என்ன தகுதி இருக்கு? சர்வ வல்லமையுள்ளதான தேவனுக்கு சேவை செய்ய அதை நம்ம உணர்ந்தாலே போதும். பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கார், ஆளுகையை கொடுத்திருக்கார், மேன்மையை தந்திருக்கிறார், உயர்வை தந்திருக்கிறார். எந்த தகுதி இல்லாத நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எவ்வளோ உலகத்திலே, எவ்வளோ சமுதாயத்திலே, எவ்வளோ கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாலும் கூட அதிலே ஊரில் ஒருவராகும், வம்சத்திலே ஒருவராகும் நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நீ சாதாரணமான மனிதன் அல்ல, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மை தேவன் தெரிந்து கொண்டார், அழைத்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார். இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் வந்து விட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவ்விதமான ஒரு மேன்மையான அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தந்திருக்கிறார். நாம் அவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். நாம் தகுதியானவன் அல்ல, நான் ஒன்றுமில்லை. ஒரு பாட்டுக்காரன் பாடிக்கிறார்ல, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நம்ம வாழ்வது உனக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. அல்லேலூயா. ஊழியம் செய்வதற்காக தான் நம்ம வாழுறோம். நம்ம யாருக்காக வாழுறோம்? அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு. பரவாயில்ல, அப்படியே குடிக்க சொல்லுங்க. உண்மையான தேவனை பயமுண்டாதாக. அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக தான் நம்ம வாழ்றோம். இந்த உலகத்துல வசதி வந்துட்டா ஆண்டவர் மறந்துடக்கூடாது. நிறைய இன்னைக்கு நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா ஊழியம் செய்வோம், பைபிள் வாசிப்போம், கிராம ஊழியங்களை செய்வோம், பேசக்கூடாது. ஆனால் எல்லா உயர்வுகள் எல்லாம் கிடைச்ச உடனே என்ன ஆகுது? ஆண்டவரையே மறந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எப்போ உள்ள ஒரு டம்ளர் இருக்குது, எடுத்து வந்து பாட்டி வைக்க சொல்லுங்க. வைக்க சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை, முதல். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதனால நான் ஏமாத்திரோம், நான் நமக்கு எந்த தகுதியும் இல்லை. நம்ம தகுதிப்படுத்தினவர் தேவன், நம்மளை அழைத்தவர் தேவன், நம்மளுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது தேவன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கு ஒரு தயவு இல்லை, எல்லா தயவு. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் தேவன் நமக்கு தயவு காண்பித்திருக்கிறார். கொஞ்சம் தயவு காட்டக்கூடாதா? சில யார் சொல்லுவாங்க? எந்த நேரத்தில் சொல்லுவாங்க? தயவு காட்டுங்களேன் கொஞ்சம் சொல்லுங்க. புரியல? கொஞ்சம் தயவு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. யாருக்கிட்ட அப்படி கேட்பாங்க? போய் ஒரு வேலை கேட்குறோம், ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு சீட்டு கேட்குறோம். ஐயா கொஞ்சம் தயவு காட்டுங்க ஐயா, எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை ஐயா. ஒரு பெரிய காலேஜில் போய் நம்ம கேட்பல, ஒரு வேலை ஸ்தலத்தில் போய்
ஒரு ஐயோ இங்கே 100 பேர் அட்டன் பண்ணுறாங்களே நமக்கு கிடைக்குமா? ஆண்டவர்கிட்ட இருந்து ஐயா ஆண்டவரே கொஞ்சம் தயவு காட்டுங்க ஆண்டவர், அந்த வேலை எனக்கு கிடைக்கணும், என் பிள்ளைக்கு இந்த காலேஜ் நல்ல காலேஜ்ன்றாங்க, ஒரு சீட்டு கிடைக்க தயவு காட்ட மாட்டீங்களா? உதவி செய்ய மாட்டீங்களா? நீங்கள் தயவு காட்டுங்க. அதுதான் தயவு. எல்லாம் தயவுக்கும், உனக்கு எல்லாம் வாழ்க்கையில எல்லா காரியத்துக்கும் உதவி தயவு. இத்தனை ஒரு பாட்டுக்கிறாங்க, இத்தனை தயவுப்பா என் மனமே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தி, இத்தனை தயவு என்பா, இத்தனை தயவு, இத்தனை தயவு, எத்தனை தயவு. தயவு, அவருடைய தயவு, அவருடைய உதவி, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, நீ அடியனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும், எல்லாம் தயவு. நீ வாழ்வது அவருடைய தயவு, நீ உன்னை போஷிக்கிறது அவருடைய தயவு, உன் வேலை ஸ்தலத்திலே உன்னை பாதுகாத்தது அவருடைய தயவு, நீ வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது உன்னை விபத்துகள் இல்லாமல் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறது அவருடைய தயவு. ஒரு பாடல் பாடுகிறார், இம்மட்டும் நான் ஜீவிப்பது உன் தயவு அல்லவோ இயேசு நாயகா, இம்மட்டும் நான் ஜீவிப்பது உன் தயவு அல்லவோ இயேசு நாயகா. இம்மட்டும் நான் ஜீவிப்பது என்னது? நான் ஜீவிக்கிறது வாழ்வது உம்முடைய தயவு, என் குடும்பம் வாழ்வது உம்முடைய தயவு, என் வாழ்க்கை இம்மட்டும் நான் ஜீவனோடு இருக்கிறது உம்முடைய தயவு. பாடல் அப்படி பாடுறார் பரிசுத்தமா. அவனு இம்மட்டும் எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் இம்மட்டும், அதாவது இவ்வளவு இம்மட்டும்னா இதுவரைக்கும், இம்மட்டும்னா இதுவரைக்கும் உம்முடைய தயவுல தான் நான் வாழ்றேன். சரி சொல்லுவாங்கல்ல, எப்பா ஏதோ உன் தயவுல போயிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புண்ணியத்துக்கு நான் சொல்கிறேன் நல்லா ஷார்ட்டா. சில சொல்லுவான், எப்பா ஏதோ உன் புண்ணியத்தில் வாழ்கிறேன், ஏதோ உன் தயவுல கொஞ்சம் போயிச்சுக்கிறேன்ல, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஐயா சொல்கிறாங்க. சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? இப்போது கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்காங்க, சரி அவங்களுடைய உதவி கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏதோ உங்கள் தயவில் வாழ்கிறீங்க ஐயா. சில கேட்பாங்க, என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க, ஏதோ உங்கள் தயவுப்பா, ஆண்டவருடைய புண்ணியத்திலையோ ஆண்டவருடைய தெய்வத்திலையோ ஏதோ உங்கள் தெய்வத்திலையோ தெய்வலையோ ஏதோ வாழ்கிறோம்ப்பா. ஏதோ ஒரு பாடல் புதுசாக எழுதிக்காங்க, ஏதோ கிருபையிலே நாங்கள் வாழ்கிறோம், உங்கள் இரக்கத்தையே நம்பி இருக்கிறோமா, ஏதோ கிருபையிலே எஜமா உங்களைத்தானே நம்பி வாழ்கிறோம், ஏதோ கிருபையிலே நாங்கள் வாழ்கிறோம், ஏதோ கிருபையில் வாழ்கிறோம், ஏதோ அவருடைய கிருபை, நாங்கள் வாழ்வது அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய பாதுகாப்பு, எல்லாரும் விட்டு போனாரோ ஆண்டவர் இதுவரைக்கும் இம்மட்டும், அது என்ன வார்த்தைனா இதுவரைக்கும் அடியேருக்கு தேவரி, அடியேருக்கு தேவரி காண்பித்த எது வரைக்கும் எல்லா தயவும் இதுவரைக்கும் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லாம் உடைய தயவு தான். இது என்னால வந்தது எல்லாம்னாக்கா எல்லாமே, உன் படிப்பு, அந்தஸ்து, நீ வீடு கட்டினது, நீ வாழ்வது, உன் பிள்ளைகளுடைய உயர்வு, உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உயர்வு, நீ எல்லாமே இந்த சமுதாயத்தில் ஒன்றுமில்லாத இருந்த உன்னை ஐஸ்வர்யமாக மாற்றினது, உன்னை மேன்மையாய் மாற்றினது, சமுதாயத்தில் உன்னை நல்ல நிலைமையில் வைத்திருக்கிறது எல்லாமே அவருடைய தயவு. நான் தான் யார் முயற்சியில், யார் திறமையில், யார் சாமர்த்தியத்தில் நீ சுயமாக அப்படி சொன்னா இருக்கிறதே போயிடும். அல்லேலூயா, நான் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே, இம்மட்டும் நான் இருக்கிறது நான் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் உங்கள் தயவு. அதில் 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தாவீது ராஜா எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, பார்த்தீங்களா? 1 நாளாகமும் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா மேல் வசனத்தை வாசிங்க. எப்பொழுது? அப்பொழுது நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின் படியோ
இந்த எல்லா தரிசனத்தின் படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது அதுக்கு மேல வசனம் வாசிங்க. 15 இருந்து வாசிங்க. 15 வாசி. ஏன்னா அப்பொழுதுனா எதனால இந்த வார்த்தையை அவன் சொல்றான் தாவீது? அவனை என் ஆலயத்திலும். யார? தாவீத. நாத்தான் சொல்றான். நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு. தீர்க்கதரிசனமா சொல்றாரு தாவீதுக்கு. அவனை என் ஆலயத்திலும். அவனை என் ஆலயத்திலும். என் ராஜ்யத்திலும். என் ராஜ்யத்திலும். என்றென்றைக்கும். என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதை குறித்து நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆண்டவர் அவன் வாய் அவன் மூலியமாக தாவீதுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை இன்னைக்கு நமக்கு நிலையில்லாமல் போக காரணம் என்ன? நான் என்னாலதான் என்னுடைய திறமையில, என் சாமர்த்தியத்துல, என் அந்தஸ்து, என் படிப்பு, என்னுடைய திறமை சாமர்த்தியத்தினால்தான் நான் இவ்வளோ பெரிய ஆளான. என் வசதிகள், இந்த சமுதாயத்தில் எனக்கு கிடைத்த மேன்மைகள், ஐஸ்வர்யங்கள், உயர்வுகள், படிப்பு எல்லாம் பெருமையாய் பேசினா என்ன ஆகும்? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ள தாவீதை தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நாம் வாழ வேண்டும். எல்லாம் அடியனுக்கு காண்பிக்கப்பட்ட தயவு. அல்லேலூயா. தேவனுடைய தயவு எல்லாம் என்னால வந்தது. என் திறமையினால நான் சம்பாதித்தேன். என் திறமையினால் இந்த இடம் கிடைத்தது, சபை கிடைத்தது. என்னுடைய சாமர்த்தியம், திறமை, பேச்சு, டேலண்ட், என்னுடைய வார்த்தையை கேட்டு, என்னுடைய எல்லா உயர்வை பார்த்து, என்னுடைய அந்தஸ்தை பார்த்து தான் அந்த ஜனங்கள் எல்லாம் வருகிறார்கள். எல்லாம் என்னால தான். நான் கட்டிய பாபிலோன் அந்த ராஜா சொன்னது போல தேவனால கட்டின நான் ஒன்றும் கிடையாது. எல்லாம் அவருடைய தயவு, அவருடைய கிருபை. தாழ்மையாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். தாவீது தாழ்மையாய் நாத்தான்வேல் அவன் தாவீது தாழ்மையானவன் என்று தேவன் அறிந்து தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ்ந்தபடியால் கர்த்தர் அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், ராஜாங்கத்தை கொடுக்கிறார், நிலைத்திருக்கக்கூடிய ராஜ்யத்தை கொடுக்கிறார். வாசிங்க 14. அல்லேலூயா. 14 வாசகம் 14. அவனை என் ஆலயத்திலும். அவனை என் ஆலயத்திலும். என் ராஜ்யத்திலும். என் ராஜ்யத்திலும். என்றென்றைக்கும். என்றென்றைக்கும். அல்லேலூயா. யாரை? தாவீதை. நாத்தான்வேல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அவனை என் ஆலயத்திலும். வாசிக்க மறுபடியும் எவ்வளவு அழகான வார்த்தை. அவனை என் ஆலயத்திலும். என் ஆலயத்திலும். என் ராஜ்யத்தில். என் ஆலயத்திலும். தேவனை அவனை என் ஆலயத்திலே, தாவீதை என் ஆலயத்திலே நிலைத்திருக்க செய்வது. அவனை என் ஆலயத்திலும் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. என்றென்றைக்கும் சதா காலங்களிலும். ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நான் உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன். என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுவேன். இன்னைக்கு எத்தனையோ சபைகளை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்கள், எத்தனையோ குடும்பங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ந்தாலும் ஆவியின் சிந்தை, ஜீவன சமாதானம், மாம்ச சிந்தை, மரணம். எத்தனையோ பேர் பாவத்துக்கும் மாம்சத்துக்கும் உலக சிற்றின்பங்களுக்கும் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் பிசாசுக்கு இடம் கொடுத்து நிலை நிற்காமல் சபையை விட்டு விலகி போனவராக இருக்கிறார்கள். தேவனுடைய அன்பை விட்டு விலகி இருக்கிறார்கள். பாவத்திலே முழுகி இடறி விழுந்து போனார்கள். பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நிலை நிற்காமல் போய்விட்டார்கள், விலகி போய்விட்டார்கள். ஆனால் நாத்தான்வேல் மூலியமாக தேவன் தாவீதுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? அவனை அல்லேலூயா. அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கு நிலைத்திருக்க பண்ணுவேன். அவன் நிலைத்திருப்பான். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தியமும்
நாட்களில் அவர் உன்னோடு கூட இருப்பார். உன்னை நிலைத்திருக்க பண்ணுவார். நீ நிலைத்திருப்பாய். நீ வழுவி போவதில்லை, விலகி போவதில்லை, நீ அழிந்து போவதில்லை. எந்த வல்லமையும் உன்னை மேற்கொள்ளாது. நீ நிலைத்திருப்பாய். நீ மரிப்பதில்லை, நீ அழிவதில்லை. இதோ சர்வங்களின் தேள்களையும் மிதிக்க சர்வ அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. சேதங்கள் வராது. ஐயோ எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க, ஐயோ எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு வச்சுட்டாங்க, தேங்காய் அதை வச்சுட்டாங்க, அது காஞ்ச மிளகாவை சுற்றி வச்சுட்டாங்க, எதை எப்படி வச்சாருன்னா அது உனக்கு யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. இல்லை, நீ நிலைத்திருப்பாய். உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த வியாதியோ பலவீனமோ சாவுக்கு ஏதுவான நீ புசித்தாலும் உன்னை சேதப்படுத்தாது. உனக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் பெரியவர். உன்னை பாதுகாக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். அப்புறம் நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின் நாத்தான் தீர்க்கதரிசி இந்த எல்லா வார்த்தைகளும் தாவீதுக்கு சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான்? நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின் படியையோ இந்த எல்லா தரிசனத்தின் படியோ தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா, அப்பொழுது எப்போ? இப்பதான் அப்பொழுது. இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. உன்னை இஸ்ரவேல் ராஜாவாக உன்னை தெரிந்து கொண்டேன். தாவீது என்ன சொல்லிப்பான்? நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். என் சகோதரர்கள் எல்லாம் 11 பேரும் நல்லா உத்தியோகத்தில் இருக்காங்க, அரண்மனையில் சேவகர்லாம் இருக்காங்க, பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க. ஆனால் நானும் சாதாரண ஒரு ட்ரவுசரை போட்டுக்கிட்டு ஒரு தடியை வச்சுக்கிட்டு நான் ஆடு மேய்ச்சிட்டு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். எனக்கு கிடைத்தது இந்த மேன்மையான அந்தஸ்து எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீங்க தந்தது. அருமையான பாடல். அந்த பாடலை பாடுங்க. எனக்கு குறை தெரியுமா? எல்லாமே நீங்க தந்தது. இது எனக்கு கிடைச்சதல்ல, எனக்கு கிடைச்ச அந்தஸ்து அல்ல. தம்பி அந்த தமிழர் கழிப்பாரு, தண்ணி கொடுப்பாங்க, டேபிள் வை. தேவனுக்கு மகிமை உண்டாகாது. டேபிள் அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகாது. பாட்டு ஏன் போட்டுக்கிறீங்க? கிறிஸ்தவனே பண்றாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகாது. உலகத்தான் கூட நல்லா இருக்கு. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதனால வாசிங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தருடைய சமூகத்தில், நல்லா தம்பிங்களா கவனிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஆடு மேய்ச்சிருந்தான். போய் பார்க்குறான். சகோதரர் சொல்கிறான், டேய் இங்கே என்னடா உனக்கு வேலை? கோலியாத்து வந்து தூசிக்கிறான். ஜீவன் சர்வவல்லமையுள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை தூசிக்கிறான். எல்லாம் வேடிக்கை பார்க்குறான். அவன் உருவத்தை பார்த்து, அவனுடைய தோற்றத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் தாவீது குள்ளமா இருக்கிறான், சின்ன பையன், சௌந்தரியமும் குள்ளமா, தோற்றத்தை கூட ஒரு பெரிய கம்பீரம் இல்லை. ஒரு ஆடு மேய்க்கிற, டேய் ஆடு மேய்க்கிறத விட்டு உனக்கு தான் இங்கே வேலை? விரட்டுறாங்க, அற்பமா பேசுறாங்க. அப்படிதானே? சிலலாம் நம்ம அற்பமா நினைப்பாங்க. உன்னை யார் நம்ம கூப்பிடுது? உனக்கு என்ன தகுதி இருக்கீங்க? நம்மளை தகுதிப்படுத்துவது தேவன். அல்லேலூயா. அதைத்தான் இந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு செய்தார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆண்டவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறல. அவர் பதவி, முதலமைச்சர் பதவிக்காக போறாரு, தட்டி விடுறாங்க. போ, உனக்கு தகுதி இல்லை, என்னல்ல கெப்பாசிட்டி இல்லை. அது பெருமை, என்ன சொன்னாங்க, பெருமிதம் இல்லையா? அதில் 118 இருக்கணும். இல்லை நல்ல வார்த்தை. அது அந்த அந்த இது அந்த இதுவை தகுதி இல்லைன்றான். பெரும்பான்மையா? பெரும்பான்மை அதிக தொகுதி
பெரும்பான்மை. அவன் சொல்றான் பெரும்பான்மை இல்லைன்னு, ஒரு மனித தகுதி இல்லைன்றான். ஆனா தேவன் தேவன் செய்யறாரு. இது உண்மைங்க. இந்த வசனம் உண்மையாவே ஒரு மனிதனை உதாரணமாகவே எவ்வளவு பெரிய பதவியில நீ நானும் முதலமைச்சர் ஆக முடியுமா? ஒரு கம்பெனியில் மேனேஜர் ஆகிறதுக்கு குட்டி வேலை அடிக்கிறோம், அப்படிதானே? ஒரு உயர்வை, ஒரு சாதாரண ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உயர்வு கிடைக்கிறதுக்கு படாத பாடா இருக்கு. ஒரு நாட்டை ஆளக்கூடிய, ஒரு தமிழ்நாட்டையே ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சரால் ஒரு அந்தஸ்து வரணும் சாதாரண விஷயமா? அது இல்லையா? சாதாரண விஷயமா? அதுக்கு ஆண்டவர் தகுதிப்படுத்திட்டாரு. ஆனா ஆளுநர் என்ன செய்யறாரு? தகுதி இல்லைன்றாரு. ஆனா தேவன் தகுதிப்படுத்தினதை யாரு தகுதி இல்லைன்னு சொல்ல முடியும்? தேவன் தகுதிப்படுத்துகிறார். கர்த்தர் செய்வது எதுவோ, ஒரு வசனம் இது, கர்த்தர் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தேவன் செய்வது எதுவோ, தேவன் என்ன செய்கிறாரோ, உன்னை அதிகாரி ஆக்கணும், உன்னை கம்பெனியில பெரிய மேனேஜர் ஆக்கணும், உனக்கு நிறைய உயர்வை தரணும், உன் படிப்பு நல்லா உயர்த்தணும், உன்னை கலெக்டர் ஆக்கணும், உன்னை டாக்டர் ஆக்கணும், உன்னை பெரிய படிப்பில் பெரிய மேன்மையாக்கணும், உன்னை ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதை போல பெரிய அதிகாரியா ஆக்கணும், பெரிய உன்னை அந்தஸ்து தரணும்னா யார் தகுதிப்படுத்துது? தேவன். கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் செய்வது என்றென்றைக்கும் என்ன செய்யுமா? நிலைத்திருக்கும். அதை யாரும் அதை தடுக்க முடியாது. என்றென்றைக்கும் கடைசி வரைக்கும் நீ தான் முதலமைச்சர். ஆண்டவருடைய தயவு இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நீ தான் ஐஏஎஸ் ஆபீசர், நீ தான் கலெக்டர், நீ தான் கமிஷனர். ஐபிஎஸ் யாரு? பெரிய அதிகாரி ஐபிஎஸ். நீ தான் ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரி, நீ தான் பெரிய அதிகாரி. உன் அதிகாரத்தை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவன் கொடுத்த ஆளுகை. அதுதானே அந்த வசனத்தை சொல்லப்படுகிறது. அதனால அவன் அதை பத்தி என்ன பார்க்குறோம்? அவர் சமூகத்தில் ஆதியாகமம் 32:10 தானே. அதுல என்ன சொல்லப்படுகிறது? ஒரு அட்டை வச்சுக்கணும். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த, அதை விட இன்னொன்னு இப்ப இதுலையா நாலாகமத்துல என்ன சொல்ற? நிலைத்திருக்கும். அவன் ஆலயத்திலும் 14 வருஷமா இருப்பாங்க. அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் தகுதிப்படுத்தியிருக்கிறேன். நான் ஆடு மேய்க்கிற உன்னை ராஜாவாய் மாற்றியிருக்கிறேன். உன்னை நாட்டை ஆளுகை செய்யக்கூடிய ஆளுகை தந்திருக்கிறேன். நீ என்றென்றைக்கு நீ தான் ஆளுகை செய்வாய், நீ தான் நிலைத்திருப்பாய். நிலைக்க பண்ணுகிறவர் தேவன். உன்னுடைய திறமை, சாமர்த்தியம், படிப்பு, அழகு, அந்தஸ்து, அறிவு, ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய தயவு. அல்லேலூயா. இத்தனை தயவு என் பாலின் பரணி. இத்தனையோ தயவு அவருடைய தயவு தான், அவருடைய உதவி. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அப்பதான் தாவீது சொல்றாரு. அதை வாசிங்க அந்த வசனம். நான் எம்மாத்திரம் வாசிங்க. அவனை என் ஆலயத்திலோ என்றென்றைக்கோ நிலைக்க பண்ணுவேன். அவனுடைய ராஜசனம் என்றென்றைக்கோ நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின் படியையோ, இந்த எல்லா தரிசனத்தின் படியையோ தாவீதுக்கு சொன்னான். அவன் தாவீதுக்கு சொல்றான், நீ ஆடு மேய்ச்சினது உண்மைதான். உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உன்னை அந்தஸ்து கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ தான் ராஜா, நீ தான் முதலமைச்சர், நீ தான் மந்திரி, நீ தான் டாக்டர், நீ தான் கலெக்டர், நீ தான் உனக்கு அந்தஸ்து.
தேவன் கொடுத்து உன்னை தகுதிப்படுத்தினது தேவன், மனிதன் அல்ல. உன் திறமையும் சாமர்த்தியம் அல்ல, உன் படிப்பும் உன் அந்தஸ்தம் அல்ல. தேவன் உன்னை தகுதிப்படுத்தி இருக்க. இப்படி சொன்ன உடனே தாவீது என்ன சொல்றான்? வாசிங்க. 16ஆம் வசனத்துல 1 நாளாகவும் 17-16 அவர் கடைசியா நாத்தான் பேர் சொன்னோன்னே தாவீது தாழ்மையாய் சொல்கிற வார்த்தை. அப்பொழுது தாவீது ராஜா பிரவேசித்து கர்த்தருடைய எங்க இருந்து சொல்றான்? உடனே கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் கர்த்தருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்திக்கிறான். அவருடைய சமூகனாலே தாழ்மை தான். அங்க பெருமையோ மேட்டுமையோ நம்ம இஷ்டம் போல வாழுகிற இடம் இல்லை. இது என்னது? தேவ அவர் சமூகம். ஒரு பாட்டுகிறார், அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் தான் சந்தோஷம், அது நிறைவான சந்தோஷம். உன் பாத்திரம் நிரம்பும், உன் வாழ்க்கையில நிறைவு, குறைவே இருக்காது, வறுமை இருக்காது, தரித்திரம் இருக்காது, மன அமைதி இருக்கும், மன நிம்மதி இருக்கும், நல்ல இளைப்பாறுதல் இருக்கும். அவர் சமூகத்தில் நித்திய பேரின்பம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எல்லாம் அவருடைய சமூகம் தான். தேவ ஜனங்கள், சபையார்கள், விசுவாசிகள் தேவ சமூகத்தை விரும்புகிறாய், வாஞ்சிக்கிறாய். மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. ஆத்துமா அவ்வளவு வாஞ்சை தாகமா இருக்கணும். ஒரு உபவாச ஜபமா, ஒரு பைபிள் ஸ்டடியா, ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்கா, ஒரு தாய்மார்கள் ஜபமா, ஒரு கூட்டமா, எந்த ஒரு முழங்கால் ஜபமா, காலை சோத்திர ஜபமா, வாஞ்சை மானானது நீரோடையே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கிறது, தாகம் இருக்கிறது? மானை போல நீரோடைய வாஞ்சிக்கிறது போல தேவ சமூகத்தை, ஆலயத்தை, சபையை வாஞ்சையோடு தேடுகிறோம். சபை ஆராதனை என்றால் வாஞ்சையோடு ஆயத்தமாகிறோமா? பைபிளை எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள். இவைகளை சொன்ன போது என்ன ஒரு வசனம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போலாம். தாய் தகப்பன் குடும்பத்தில் பிள்ளைகள் எல்லாரும் வா, ரெடியாகு, ஆயத்தமாகு, வா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். வாஞ்சை தாகம். இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே உலகம் பாவம் நிறைந்திருக்கிறது. ஒரு சினிமா தியேட்டருக்கு போதுனா வாஞ்சியோட போறான் குடும்பத்தோட. பீச்சுக்கு போனோன்னா சமையல்லாம் பண்ணிக்கின்னு எல்லாத்தையும் வாங்கினு ரெடி பண்ணிக்கின்னு சீரி சிங்காரிச்சிக்கின்னு பீச்சில் போய் கூடி கும்மல் அடிக்கிறான். எங்கே போகிறதுக்கெல்லாம் வாஞ்சியாக போகிறான், குடும்பமாக போகிறான். பாலாசரம்னா ஐயோ நான் வரேன்றான். பீச்சுக்கு தலையை விட்டு போகலாம், ஆலயத்துக்கு விட்டா இல்லை நான் வரல, நீ போகலாம், பின்னாடி வரேன். வாஞ்சை என்றது இருதயத்தின் அடி ஆழத்தில் இருக்கணும். ஆண்டவர் மேல அன்பினால வரணும். ஜீவனுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமுள்ளதான தேவன். நான் எம்மாத்தீரா, நான் எம்மாத்தீரா. தாவீது சொல்கிறார், வாசிங்க அந்த 16ஆம் வசனத்தை. நான் எம்மாத்திரம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலே, ஆலயத்திலே, தேவ சமூகம், தேவ சமூகம், அவருடைய தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், உன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு, நிலையான ராஜ்யம், நிலையான பரலோகத்தின் ராஜ்யம், நிரந்தரமானது, நிரந்தரமான நிம்மதி, சந்தோஷ, சமாதானம், உன்னை விட்டு எடுப்படாத ஆசீர்வாதங்கள். உன் ராஜ்யம் நிலைத்திருக்கும், உன் ஆளுகை நிலைத்திருக்கும். சும்மா சாதாரணமாய் தேவன் நம்மை தகுதிப்படுத்துவதில்லை. அதை உணர்ந்தபடினால்தான் தாவீது, நான் சாதாரண ஒரு ஆடு மேய்ச்சிருந்த என்னை இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை, அதிகாரத்தை, ஆளுகையை, அந்தஸ்தை, உயர்வை, மேன்மையை தந்த தேவனுக்கு முன்பாக நான் எம்மாத்திரம். வாசிங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தேவனாகிய கர்த்தாவே. தாவீது ராஜா சொல்றார், ஒரு பெரிய ராஜா, பெருமை இல்லை, அங்க மேட்டிமை இல்லை, அங்க தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். தேவனுக்கு முன்பாக
பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடுவோம் வாருங்கள். தேவனுக்கு முன்பாக அங்கே சேர் போட்டு அதனால தான் புல்பிட்டில் சில பரிசுத்தவான்கள் சில சபையெல்லாம் பாருங்களேன், அங்கே பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்கிறோம். அதை போல தான் புல்பிட்டில் சேரை போட்டு உக்காயின்னு காலை ஆட்டிக்கின்னு ஒரு 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 பெருமையெல்லாம் உட்கார மாட்டாங்க. அதனால தான் நான் புல்பிட்டில் வந்து அனுமதியே கிடையாது சேர் போட்டு உட்கார. தேவ சமூகம் அது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய தூதை கொடுக்கணும்னா அங்கே தாழ்மையாக இருக்கணும். கர்த்தருடைய பின்னாடி உட்காரலாம். சபையில் அந்த ஆசாரியன் அந்த புல்பிட் தேவனுடைய பிரசனம் ஆசரிப்பு கூடாத முக்கியமான பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த இடத்துல பெருமையாய் ஒரு கெத்தா ஒரு கம்பீரமாலாம் நம்ம அங்கே காமிக்க முடியாது. அவருடைய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பெருமை இருக்க இடம் கிடையாது. அங்கே தாழ்மையாக தான் கர்த்தருடைய சமூகத்திலே பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு உக்காரணும். நீ அங்கே பணிவாக இருக்கணும். அங்கே சேரை போட்டுக்கிட்டு சோபாவை போட்டு உக்காந்து ஆட்டிட்டு இருக்கக்கூடாது. அங்கே பணிவாக இருக்கணும். இது தேவனுடைய சமூகம். இது பீச்சோ பார்க்கோ சினிமா தியேட்டரோ இல்லை. இது எப்படிப்பட்ட ஆலயம்? பரிசுத்த என்னை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். உண்மை இருக்கணும், ஆவியோடு இருக்கணும், ஆவியின் சிந்தையோடு ஆராதிக்கணும். மனுஷத்துக்கு மாமிசத்துக்கு இடமில்லை. தேவ சமூகம் என்றாலே தேவ பிரசனம் நிறைந்த இடம். அவன் தேவன் தாவீது அவ்வளவு பெரிய ராஜா. வாசிங்க, அவருடைய சமூகம், அவருடைய சமூகத்திலே சமூகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என்னை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆலயத்திலே தேவ பிரசனத்தை உணர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருந்து தேவனாகிய கர்த்தாவே தேவரீ என்னை இதுவரைக்கும் நான் பிறந்த நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் கொண்டு இருமா என்னை இதுவரைக்கும் நடத்தினது யாரு? நான் ஆடு மேய்ச்சிருந்தேன். தாவீதுதான் சொல்லிப்பா, நான் ஆடு மேய்ச்சிருந்தேன். நான் சாதாரணமான மனிதன். என் கூட பிறந்தவங்களாம் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்களே, சில படிக்காத சில குடும்பத்தில் படிக்காத பிள்ளைங்களை என்ன செய்வாங்க? ரொம்ப மதிப்பு கொடுக்க மாட்டோம். உங்கள் அண்ணன் பாரு, உங்கள் தம்பி பாரு, நீ பாரு, ஒரு படிப்பேரில் சரியான மண்டை மரம் மண்டை ஒன்றும் மண்டையில் எதுவும் ஏறல பாரு. படிப்பேன் ஏறல, ஒன்றும் ஏறல. போ 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 வண்டியை கழுவு, வண்டியை கழுவு. அங்கே போய் செருப்பு தொடி, அதை பண்ணு, இதை பண்ணு. போய் மாட்டுக்கு வைக்கோல் வை, புல்லை வை, போய் கோயை போய் கூண்டில் அடி. மேய்து பாரு. படிப்பு அறிவில்லாவிட்டாலும் செய்வாங்க. ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. அப்படி தானே? தாவீது ஆடு மேய்ச்சிருந்தா அவனை அப்படி தான் தெரிவிப்பாங்க. போ ஆடு கற்றுக்க என்னன்னு போய் பாரு. போய் மேய், அது பாரு, அங்கே போய் என்ன பாரு, அப்படி போ, இப்படி போ. எங்கே வந்த உனக்கு என்ன, இங்கே உன்னை யார் கூப்பிட்டுது? ரொம்ப கேவலமாக நடத்தியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அப்படிப்பட்ட தாவீதை தேவன் இம்மட்டும் நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தனே. தாவீது என்ன சொல்றாங்க? என் நிலைமை சமுதாயத்தில், என் உடன்பிறப்புகள் மத்தியில், எங்கள் தாய் தாப்பன் மத்தியில், உறவுகள் சமுதாயத்தில், சொந்த பந்தங்கள் மத்தியில் என்னை இவ்வளவா கேவலமாய் நடத்தினார்கள். ஆனால் இதுவரைக்கும் எப்படி நடத்தப்பட்டாலும் என்னை உயர்த்தினது தேவன். அல்லேலூயா. என்னை ராஜாவாக்கிறது, என்னை அந்தஸ்து, என்னை அழகுபடுத்தி பார்த்தது, என்னை உயர்த்தினது, என்னை மேன்மையாக வைத்தது, சமுதாயத்தில் என்னை உயர்ந்த ஸ்தானத்தை தந்தது என் ஆண்டவராகிய இயேசு. இம்மட்டும் வாசிங்க. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம். இதுவரைக்கும் இப்படியெல்லாம் இருந்த கேவலமா, அற்பமா, ரொம்ப இலக்காரமா, அலட்சியமா, அவமானமும் நிந்தையும் வேதனையும் துக்கமும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாயின்னு வெறுத்து போய் சோர்ந்து போய் வேதனையோட வாழ்க்கையை வெறுத்து இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்து நீங்க தான் கொண்டு வந்தீங்க.
இவ்வளோ பாதையிலும் கொண்டு வந்துட்டு அந்த நிலைமையில கடினமான நேரத்திலையும் வறுமையிலும் பட்டினிலையும் பசியிலையும் ஒன்றுமில்லாத நேரத்திலையும் வேலை இல்லாத நேரத்திலும் இப்படி நம்ம எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நாம் சொல்லணும், நம்ம அறிக்கையிடணும். இது அறிக்கையிடக்கூடிய அனுபவம். இது வரைக்கும் நான் இனி ஒரு பாட்டு பாடுறேன். இனி நான் நல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி நான் நல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். திருச்சித்தமே மரித்தவனோ திருச்சித்தமே நிறைவேற்றுவதின் ஆதாரமே. அல்லேலூயா. இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே. இனி நான் பிழைக்கிறது நான் அல்ல, நீங்க தான். உங்களால தான் நான் பிழைக்கிறேன். என் குடும்பம் உங்களால தான் வாழுது. எனக்கு வேலையில் எனக்கு இந்த கவர்மெண்ட் வேலையை தந்தது நீங்க. நான் சாதாரண மனிதனா இருந்தேன், என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிங்க. என் வியாபாரத்தில் உயர்த்தினீங்க, என் வேலையில உயர்த்தினீங்க. எல்லாமே நீங்க தந்தது, எல்லாமே நீங்க தந்தது. இந்த பாட்டுக்காரன் பாடுகிறார், எல்லாமே நீங்க தந்தது என் வாழ்விலே. என் வாழ்விலெல்லாம், என் உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே, இந்த வேலையை, இந்த கம்பெனி, ஒரு கம்பெனி தொடங்கின, இத்தனை கம்பெனி தந்தது நீங்க. இத்தனை உயர்வை தந்தது நீங்க. ஓலை குடிசையில் இருந்த மாளிகை வீட்டை தந்தது நீங்க. வாடகை வீட்டில் இருந்த சொந்த வீட்டை தந்தது நீங்க. என் அண்ணன் தம்பிங்க எனக்கு சொத்தை கொடுக்காத ஏமாத்தினாங்க. எனக்கு ஏக்கர் கணக்கில் எனக்கு நிலத்தை சொத்தை கொடுத்தது நீங்க. சொந்தங்களெல்லாம் என்னை விட்டு போனது. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு யாரும் இல்லை, நீங்க தான் எனக்கு சொந்தம். ஒரு பாட்டுல சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு பாடல், உணர்ந்த பாடல். எனக்கு சொந்தமெல்லாம் துரோகம் பண்றாங்க, என் சொத்தை அபகரிக்கிறாங்க, என் நிலத்தை அபகரிக்கிறான், எல்லாம் என்னை விட்டு கைவிட்டு போச்சு. எல்லாம் நீங்க தான். சொந்தம் எல்லாம் உறவு, சொந்தம், சொத்து எல்லாம் நீங்க தான். எனக்கு ஒண்ணுமே இல்லாத இருந்தது, நான் சாதாரணமா இருந்தேன். எனக்கு எல்லாம் நிறைவா இருக்கிறது. அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாட்சியா இருந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீ ஆண்டவரை உண்மையாய் தேடினான். தாவீதை தேவன் நிலையான ராஜ்யத்தை அதிகாரத்தை தந்த தேவன் உனக்கும் நிலையான வீடு, நிலம், அந்தஸ்து, வேலை, அதிகாரம், உயர்வு, படிப்பு எல்லாவற்றையும் தேவன் தர வல்லவரா இருக்கிறார். நிலையான ராஜ்யம். அந்த பகுதியில நிலைத்திருக்க செய்தாரா? நிலைத்திருக்க செய்தாரா? நிலையாய் வாசிங்க. அவனுடைய ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று. அல்லேலூயா. அவனுடைய ராஜ்யம், அவனுடைய எல்லாமே, அவன் வீடு, ராஜ்யபாரம், அந்தஸ்து, உயர்வு, நான் தகுதிப்படுத்தி அவனுக்கு தந்தது, நான் தந்தது எல்லாம் நிலைத்திருக்கும். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உனக்கு ஆண்டவர் செய்தது தான் அதை பறிக்கவோ, அதை கோல்மால் வித்தை காமிச்சு போராமை கொண்டு அதை பிடுங்கவோ அழிக்கவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. சர்வ வல்லமுள்ளதான தேவன் உனக்கு அதிகாரத்தோடு கொடுத்திருக்கிறார். உன்னை ஊழியத்தில் உயர்த்தினது ஆண்டவர், உன்னை அந்தஸ்து கொடுத்தது ஆண்டவர், உன்னை தகுதிப்படுத்தினது ஆண்டவர். உன் ஊழியத்தை பறிக்கவோ, உன்னை கீழே தள்ளவோ, உன் சபையை பறிக்கவோ, உன் ஆத்துமாக்களை பறிக்கவோ, உன் சந்தோஷ சமாதானத்தை பறிக்கவோ யாருக்குமே அதிகாரம் இல்லை. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். எந்த மனிதனுக்கும்
போட்டி பொறாமை உன்மேல் எரிச்சல் கண்டு, உன்னுடைய உயர்வை கண்டு, உன் அந்தஸ்தை கண்டு உன்மேல் பொறாமை கொண்டு உனக்கு சதி திட்டங்கள் மோசங்கள் அழிவுகளை உருவாக்கலாம். ஆனால் என் தேவன் உன்னை நிலைத்திருக்க செய்வார். ஹல்லேலூயா. கரத்திலிருந்து எதுவும் பறிக்கப்படாது. ஒரு வசனம் சொல்லுத, நீ என் கரத்தில் இருக்கிறார். அப்படிதானே? என் கரத்திலிருந்து உன்னை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. நீ ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த ஒரு வல்லமையோ போராமை கொண்டு உன்னை அழிக்கவோ, ஒரு ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்தால் இன்னொரு ஊழியர் யாராவது ஒரு பணியை சொல்லி அது மாதிரி வீண் பணியை சொல்லி சிலெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி போராமையில் அதை பறிக்க பார்ப்பார்கள். நீ தேவனுடைய கரத்தில் இருந்தால் யாரும் உன்னை பறிக்க முடியாது. உன்னை உயர்த்திக்கினே போவார். உன் போஸ்டிங்கள் உயரும். உன்னை முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல உனக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதுக்கு ஒருத்தர் 4 பேர் போராமை கொண்டு, ஏன் அவரை மட்டும் கூப்பிடுறீங்க, அவருக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் தரீங்க, போராமையில் சொன்னாலும் இன்னும் அதிகமாக உயர்த்தப்படுவாயே தவிர உன் அந்தஸ்து மதிப்பு உயர்வு உன்னுடைய அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் நீ மேலாவாய், நீ மேல மேல உயர்ந்து போவாயே தவிர அவன் சொன்னதனால உன்னுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படாது. ஏனென்றால் தேவனுடைய கரத்தில் இருக்கிறாய். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறாய். என் கரத்திலிருந்து உன்னை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. உன் ஊழியம், உன் இடம், உன் சபை, உன் ஆத்துமாக்கள், விசுவாசிகளுடைய வேலை, உன்னுடைய கம்பெனி, உன்னுடைய வியாபாரம் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உன்னை உயர்த்தினது, உன்னை தாழ்ந்து வறுமையில் இருந்த உன்னை உயர்த்தி உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறது கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய தயவு. அல்லேலூயா. நம்ம என்ன சொன்னோம்? தாவீதை போல சொன்னோம். 2 நாளாகவும் 17-16 வாசிங்க. மறுபடியும் அந்த வசனத்தை நல்லா ஸ்ட்ராங்கா. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் நான் வாழ்வது, என்னை நடத்தினது, என்னை பாதுகாத்தது, என் குடும்பத்தை பாதுகாத்தது, என் பிள்ளைகளை பாதுகாத்தது, எனக்கு வாழ்வை தந்தது எல்லாம் நீங்க தான். உங்களுடைய கிருபையில நாங்கள் நிற்கிறோம். உங்களுடைய கிருபையில நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாது இருக்கிறது உம்முடைய கிருபை. கடைசி பாயிண்ட் சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு இதுவரைக்கும் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் கணவரை, இந்த சமுதாயத்தின் உறவுகளை, இந்த சமுதாயம் பொல்லாத ஜனங்கள் மத்தியில் என்னை அழிக்க என் தலையின் மேல் ஒரு வசதி என் சத்துரு என் தலையின் மேல் ஏறி போக பண்ணினார். தலையில் ஏறி உக்காராம ஏறி போக பண்ணீங்க. என்னை அழிவில் பாதுகாத்தீங்க, மரணத்தில் பாதுகாத்தீங்க. இதுவரைக்கும் நான் நிற்பது நிர்மூலமாகாது இருக்குது உங்களுடைய சுத்த கிருபை. எத்தனையோ செய்வின கட்டுகள், எத்தனையோ சதி, எத்தனையோ குழியை வெட்டினாங்க, எத்தனையோ சதி திட்டங்களை பண்ணினாங்க. என்னை அழிக்க பார்த்தாங்க, என் குடும்பத்தை நாசமாக்க பார்த்தாங்க, என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்க பார்த்தாங்க. இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். என் வீடுனா குடும்பம், என் வீடு, என் வாழ்க்கை, என் பிள்ளைங்க, என் கணவன் மனைவி, என் குடும்பம் எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம் ஒண்ணுமே இல்லாத. நீங்க தான் ஏதோ உங்க தயவுல வாழறோம்ப்பா. நீங்க தான் நடத்துறீங்க, நீங்க தான் பாதுகாக்கிறீங்க. உங்களுடைய கிருபையில நிற்கிறோம். நான் பாத்திரன் அல்ல. அந்த ஆதியாகமம் 32:10 நம்பர், நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதி இல்லை. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் தகுதி அல்ல. நான் ராஜாவா இருக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை. நான் முதலமைச்சரா, மந்திரியா, நான் கலெக்டரா, நான் டாக்டரா, நான் இருக்கிறதுக்கு நான் தகுதி அல்ல. நான் எம்மாத்திரம், நான் பாத்திரன் அல்ல. எல்லாம் உங்களுடைய தயவு, உங்களுடைய இலக்கத்தில், உங்களுடைய கிருபையில தான் என் வண்டி ஓடுது, என் குடும்பம் ஓடுது, என் பிள்ளைங்களோட லைஃப், என் வாழ்க்கை நடக்குது.
இதுவரைக்கும் நாங்கள் நிற்கிறது நிர்மூலமாகாது உம்முடைய கிருபை. தேவன் சொல்கிறார் நிலைத்திருக்கும். எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லை அது? கர்த்தர் சொன்ன ஒரு அதை மாற்ற யாரால முடியும்? எவ்வளோ அழகான ஆணித்தரமான வார்த்தை. அது மட்டும் கொஞ்சம் மறுபடியும் வாசிங்க. நிலைத்திருக்கும். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து இல்லப்பா நிலைத்திருக்கும். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் இல்ல 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 அங்க நிலைத்திருக்கும். அவனுடைய ராஜாசனம் அவனுடைய ராஜாசனம் மேல வசந்தது ராஜா. அதுல மேல் பகுதியில ஸ்டார்டிங்கா அவனுடைய எல்லா பகுதியும் சொல்லுங்க. எது நிலைத்திருக்குன்னு சொன்னாங்க. அவனை என் ஆலயத்திலும் அப்படி வாசிக்கணும். அவனை என் ஆலயத்திலும். நீங்க ஆலயத்திலும் நிலைத்திருக்க செய்கிறான். என் ராஜ்யத்திலும் அவனை என் ஆலயத்திலும் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. சிடாபாலா திருபிகிராலா கத்திராபாலா சிடாபாகலலபா கத்திரான்யா. நிலைக்க பண்ணுவேன். அவன் நிலைக்க பண்ணுவார். நீ உன்னை விட்டு எதுவுமே போகாது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபைதான் நம்மை தாங்குகிறது. உங்க கிருபைதான் நடத்துகிறது. இனி நான் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. நீங்க இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை அதிகாரத்தை உயர்வை தந்தது எங்களுக்கு தகுதி அல்ல. என்னால ஏதாவது ஒன்று ஆகும் என்பதற்கு என்னால நான் தகுதி அல்ல. என்னுடைய தகுதியோ தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவன் உண்டாக்கினார். தேவன் தந்த கிருபை, தேவன் தந்த தயவு, தேவன் தந்த உயர்வு, தேவன் தந்த அந்தஸ்து, தேவன் தந்த மேன்மை, தேவன் தந்த அதிகாரம், ஆளுகை, மேன்மை, ராஜ்யம் எல்லாம் தேவன் தந்தது. எல்லாமே நீங்க தந்தது. எல்லாமே நீங்க தந்தது. நான் வாழ்வது உங்களுடைய தயவுல, உங்களுடைய கிருபையில. நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதி அல்ல, நான் தகுதியே அற்றவன். நடத்துங்க, விழாதபடி வலுவாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுடைய அன்பை விட்டு விலக வேண்டாம். பாவத்தில் அடிமையாக போக வேண்டாம். நம் குடும்பம் பாதுகாக்கப்படும், நிலைத்திருக்க வேண்டும். உலக பாவ சிற்றின்பங்களிலே அடிமையாகாத. நீ வஞ்சிக்கப்படக்கூடாது. உலகம் உன்னை வஞ்சிக்கும்படியாய் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. சாத்தான் தந்திரமானவன். உன் மனதை, உன் சிந்தனையை கெடுப்பான்.
தேவனுடைய கரத்திலிருந்து உன்னை பறிக்க பார்ப்பான். பல எண்ணங்களை தருவான், பல நண்பர்களை கொண்டு வருவான், பாவ இன்பங்களை காண்பிப்பான். கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக தேவனுடைய மேன்மையான மகிமையான மேன்மையை பரலோகத்தை உன்னை இழக்க செய்வான். பரலோகத்தின் ராஜ்யத்துக்குரியவன் நீ, தேவனுக்குரியவன், தேவனுக்குரிய ராஜ்யத்துக்குரியவன் நீ, நிலையான பரலோக ராஜ்யத்துக்குரியவன். உன்னை பறிக்க பார்ப்பான், உன்னை நரகத்துக்கு இழுப்பான். நரகம் வேதனையானது, நரகம் கொடுமையானது. இப்ப தெரியாது, நீ மரித்த பின்பு மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்படை அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் தான் பிறப்பு. நீ மரித்த பின்பு நியாய தீர்ப்பு தான். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவத்தோட பல பாவ இன்பங்களுக்கு, எண்ணங்களுக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய கரத்தை விட்டு விலகி போவாய் என்றால், நீ நிலைத்தில்லாமல் நீ வழி விலகி போவாய் என்றால் நீ தண்டிக்கப்படுவாய். நரகம் உன்னை தண்டிக்கும் வேதனைக்குரிய இடம். நரகம் அக்கினி நிறைந்தது, கொடுமை நிறைந்தது, வேதனை நிறைந்தது, பற்கள் நிறைந்தது. அவருடைய புழு சாகாது. அந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம். நீ நரகத்துக்கு, நிலையான நரகத்துக்கு போக வேண்டாம். நிலையான தேவனுடைய ராஜ்யம், அன்பின் ராஜ்யத்துக்கு இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இதோ உலகத்தின் முடிவு சீக்கிரம் வந்துவிட்டது. உலகம் அழிவுக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. தேவன் நிலைத்திருக்க செய்வார். கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திரு. கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து தாவீது, சாதாரண ஆடு மேய்த்திருந்த தாவீது, அவன் உயர்த்தப்படும் போது, அந்தஸ்து வந்தவுடனே அவன் பெருமை மேட்டுமை வரல. கொஞ்சம் பணக்காரனான, கொஞ்சம் உயர்வு வந்தோடனையும், கொஞ்சம் தகுதி வந்த உடனேயும், வசதி வந்த உடனேயும் நாம் எத்தனையோ பேர்கள் ஆடுகிறார்கள், தேவனை விட்டு விலகி போகிறார்கள். ஆலயத்துக்கு வருவதில்லை, ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்லை, குடும்ப ஜபை இல்லை, வேத வாசிப்பு இல்லை, தேவனை குடும்பமாய் தேடுவதில்லை. நானும் என் வீட்டாளர் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், தேவனை சேவிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல தாவீதை போல கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து அவன் சொல்கிறான். எவ்வளோ அருமையான வார்த்தை! எவ்வளோ பெரிய ராஜா! அவனை ஆராதிக்கிறான். அவனை கேட்க, ஒரு ராஜாவை கேட்க யாருக்கு அதிகாரம் இருக்கு? ஆனால் தேவனுக்கு அதிகாரம் இருக்கு. தேவன் கொடுக்கவும் முடியும், ராஜ்யபாரத்தை பறிக்கவும் முடியும். பணிவு, தாழ்மை. நான் எம்மாத்திரம், நான் பாத்திரன் அல்ல. தாழ்மை, அந்த தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. நாம் தேவனுடைய சமூகத்தில் எனக்கு கூட இவ்வளோ ஒரு அந்தஸ்து, இவ்வளோ இடங்கள், இவ்வளோ ஒரு அதிகாரங்கள், ஒரு சபை, ஆத்துமாக்கள், பல இடங்களில் ஒரு ஒரு தகுதியான ஒரு உயர்வை தேவன் தந்திருக்கிறார் என்றால், மதிப்பு மரியாதை எல்லாம் தேவன் தந்தது. நாம் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். நாம் பணிவோடு தேவனை ஆராதிப்போம். இயேசு எப்போ வந்தாலும் அவர் எக்கால சத்தத்தோடு, வான தூதரோடு மேகத்திலே அவர் வெளிப்படும் பொழுது தேவனை சந்திக்க முடியாய், தேவன் நம்மை தகுதிப்படுத்த முடியாய், தேவனை நாம் சோத்திரம் பண்ணுவோம். தேவன் உன்னை உயர்த்தினார். தேவன் தந்தது அந்தஸ்து, தேவன் தந்தது. அவர் தந்ததை யாராலையும் பறிக்க முடியும். நிலைத்திருக்க செய்வார். நீ தேவனுடைய கரத்திலே நிலைத்திருந்தார், அவர் கரத்தை விட்டு வழிவிலாகாமல் உலகத்து பாவத்தையும் சிற்றின்பங்களையும் சமுதாயத்தில் பல அழிவுக்குரிய ஆதாயத்தை கர்த்தருடைய கரத்தை விட்டு விலகி அதை நாடி தேடி போவோம் என்றால் எல்லாம் நம்மை கைவிட்டு போய்விடும். நாம் நடி வீதிக்கு வந்து விடாதபடி, எல்லாத்தையும் இழந்து நிர்கதியாய் நிற்காதபடி, கடைசி வரைக்கும் அவருடைய கரத்திலே நாம் நிலைத்திருப்போம். அவர் கரத்திலே அடங்கியிருப்போம். ஏற்ற காலத்திலே உயர்த்த முடியாது, அவர் பலத்த கரத்திலே அடங்கி இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். நம் ராஜ்யம், நம்முடைய ஊழியம், நம்முடைய சபை, விசுவாசிகள், உனக்கு கொடுத்த எல்லா உயர்வுகள், படிப்பு எல்லாம் நிலைத்திருக்க தேவன் செய்வார். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதிகர மகிமை கர்த்தருக்கே செலுத்தி சோத்திரம். பிதா குமார பரிசுத்த ஆவியானவருக்காக சோத்திரம்.